ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்த வடையே செம ஹெல்தியான ஃபுட் தான். அதை இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஹெல்த்தியாக ஆக்குவோமா? நான் எப்பெல்லாம் வீட்டில் உளுந்த வடை போடுறேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வீட்டில் மாவு ஆட்டி வச்சுடுவேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் கட்டாயம் எங்கள் வீட்டில் இந்த வடை இருக்கும். நல்லா மனமா இருக்கிறதுக்கு சீரகம், உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. கொரியண்டர் லீஃப் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பாலக்கீரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கீரை கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு டெய்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். இதில் மெயினான டிப்ஸ் என்னன்னா ஆயிலை ஓவரா ஹீட் பண்ணிடாதீங்க. மிதமான ஹீட்ல இருக்கட்டும். உளுந்து வேகிறதோட சேர்த்து பாலக்கீரையும் இதுல வேகணும். 2 சைடும் பொறுமையா கோல்டன் ப்ரௌன்ல ஃப்ரை பண்ணி எடுங்க. செம்ம சூப்பரா நல்ல மணமான உளுந்த வடையா இருக்கும். இதை பாக்குறப்ப நிறைய பேரோட மைண்ட்ல யோசிக்கிறது என்னன்னா கிட்ஸ் எப்பரா சாப்பிட வைக்கிறது தானே. உங்க பிள்ளைங்க உளுந்த வடை சாப்பிடுவாங்க அப்படின்னா அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க பெரிய டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கட்டாயம் நீங்கள் உளுந்த வடையில அடிக்கடி கீரை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா மின்ட் சட்னி ஏதாவது ஒன்று வச்சு சர்வ் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி கீரை வடை சாப்பிட்டுருக்கீங்கன்றதை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. செய்யாதவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.